நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்ன பெரிய டேனிக் கொடுக்க போகுது, என்ன பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா மேஜிக் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மையமாக வச்சு தான் நம்ம மாத பலன் எடுப்போம். இந்த வட்டம் சூரியன் மேச ராசியில் ஆரம்பத்தில் இருப்பார். 15ஆம் தேதி மேலே ஆட்டோமேட்டிக்காக ரிஷப ராசிக்குள்ளே போயிடுவார். ஸோ சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி நீங்கள் என்னென்ன விஷயங்களில் இந்த கிரக அமைப்பு மூலமாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் லைஃப்பில் என்ன விஷயத்தை டச் பண்ணி உங்களை வெற்றியை கொடுக்க போகுதுங்கிறத துல்லியமாக எடுத்துகிட்டு வந்துருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மே மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் படுற பாடு பெரும்பாடு, மனசு விட்டு சில விஷயங்கள் உங்களால் சொல்லவே முடியல, அவ்வளோ தூரம் டிப்ரெஷன் இருக்குது, நிறைய அழுத்தங்களை சந்திச்சுக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? இந்த கூடவே உட்காந்தாங்க என்கிட்ட என்னென்னலாம் தேவையை வாங்கிட்டாங்க, வாங்கின பிறகு என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற செயல்பாடாக இருக்கட்டும். என்னை விட்டு போன பிறகுமே என்னை எப்படி டார்ச்சர் பண்ணணுங்கிற பிளானிங்கில் இருக்காங்க. அந்த பிளானிங்கை அவங்க அங்கேருந்து இங்கே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அவங்க கெட்டது பண்ணாலும் சரி, என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அவங்க நல்லா இருக்கட்டும், நான் அவங்க மேலே பாசம் வச்சுக்கேன், அதனால் அவங்க நல்லா இருக்கட்டும்னு நான் நினைக்கேன். என் நினைப்பில் ஃபுல்லாக மண்ணவாரி படக்கூடிய அளவுக்கு லைஃப்பில் பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிற நிலைமையில் ஒரு மனசில் ஒரு பதற்றத்துடன், மனசில் பல விதமான குழப்பத்துடன், இது செய்யுமா அது செய்யுமா, அவனுக்காக செய்யுமா நமக்காக செய்யுமா அப்படின்னு என்னென்னமோ எண்ணம் இருக்குது. அதாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லலாம், படுத்து தூங்கும்போது கூட பல நபர்களுடைய சூழ்ச்சி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். தூங்க விடாத அளவுக்கு குதிரை மாதிரி ஓடுது, பிரச்சனை 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 பிரச்சனை. ஏன் என்னப்பா அது, முடிச்சிருக்கும் போது தான் பிரச்சனை வந்துச்சுன்னா தூங்கும்போது தூக்கத்துலேயும் பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தூங்காமல் இருந்துருவோமே அப்படின்னு நினைக்கிற நிலைமை உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்தது உண்மை என்றால், இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய சிந்தனைகள் சிறப்படையும், செயல்பாடுகள் வெற்றியடையும். நீங்கள் எதை யோசித்துக்கிறீங்களோ அதிகமாக ஃபோன் அப்படியே பார்த்துக்கிட்டு இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் பார்க்குறதெல்லாம் வெற்றி, செய்கிறதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் உருவாகும். சில மீனராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. காதலில் நிறைய சிக்கி தவிக்கிறேங்க, நான் உருகி காதல் பண்ணுறேன், என்னுடைய காதலில் நிறைய பிரச்சனை வருது, என்னுடைய லவ்வர் என்னை டார்ச்சர் பண்ணுறாரு, அன்பே மானே தேனே பொன்மானே உயிரேன்னு கவிதை மலை பொழிந்த உங்களுடைய காதலனாக இருக்கட்டும், உங்களுடைய காதலியாக இருக்கட்டும், இப்போ அவங்களுடைய வார்த்தைகளை உங்களால் செவி சாய்ந்து கேட்க முடியல. தவறு பண்ணிவிட்டு உங்களோட வஞ்சா கூட பரவாயில்ல, நீங்கள் உண்மையிலேயே பாசிட்டிவாக எனர்ஜியாக கரெக்டாக இருக்கீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை நெகட்டிவாக ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப லாக் பண்ணுறாங்க. உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுறாங்க. எதுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் உங்கள்கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு நம்ம இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஏன் அர்த்தமெல்லாம் போய் இருக்குது அப்படின்னு நீங்கள் உட்காந்து போர்வையை பொத்திட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு தடுமாற்றம். ஸோ அந்த நிலை இப்போ மாறப்போகுது. உங்கள் மேலே அக்கறை, அன்பு, பாசம், காதல் என்ற வார்த்தைக்கு
உண்மையாக ஒரு உண்மையான உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ இருக்கிற உறவு நிலைக்குமா அப்படிங்கிறது இந்த மாதம் முடிவெடுக்கும் கிரகங்கள். எதுவாக இருந்தாலும் முடிவெடுப்பது நீங்களாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதை இன்னொருத்தவங்கிட்ட ஐடியா கேட்குறது, இந்த அவங்ககிட்ட கேட்குறது, இவன்கிட்ட கேட்குறது, பக்கத்து இருக்காங்ககிட்ட கேட்குறது, அந்த அக்காட்ட கேட்குறது, அப்படிங்கிறதெல்லாம் விட்டுறணும். ஓகேவா? நீங்கள் சிந்திங்க, நீங்கள் செயல்படுத்துங்க, உங்களுடைய நிலைமை வேறு லெவலுக்கு வரும். இந்த வட்டம் மீனராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் 13ஆம் தேதியிலேருந்து, மே மாதம் 13ஆம் தேதியிலேருந்து பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம், எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களை நீங்கள் நம்பி செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும் வெற்றி. மற்றவர்களுடைய செயல்பாடை கேட்டு செய்யும்பொழுது தடுமாற்றம், போராட்டம் என்பது இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.